This video is sponsored by SBO Digital Marketing Services. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெக்டாரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம் அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, PQன்னு ஒரு லைனு, சரியா? அந்த PQங்கிற லைனில் P என்ன கொடுத்துருக்காங்க, இது P, இது Q, -2, -1, 3. இந்த Qவை நாம் என்ன வச்சுக்கலாம், XY Zன்னு வச்சுக்கலாம். and be parallel to the vector. இது ஒரு வெக்டாருக்கு பேரலாக இருக்குது. அந்த வெக்டார் என்ன அப்படின்னா 3i வெக்டர் 2j + 2k கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டும் பேரலல் டிஸ்டன்ஸு சேம் இல்லையா? ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் R 1, 3, இந்த டிஸ்டன்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. யார்? RQ. RQவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது மூலியமாக ஃபார்ம் ஆகிற PQR, சரியா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஸ்கொயர் PQR, இதோட ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, PQ பேரலல் டு ஒரு லைன் இருக்கு இல்லையா? அதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம், டைரக்ஷன்ஸ் ரேஷியோ x -2 பை டைரக்ஷன் ரேஷியோ, அதே மாதிரி y -1 பை என்ன எழுதலாம், 2 ப்ளஸ் z -3 பை 2 ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதலாமா? இதில் இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், க்யூவோட இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அந்த க்யூவை கண்டுபிடிக்க கோஆர்டினேட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகிடும், x = 3 லாம்டா -2ன்னு ஆகிடும், y = 2 லாம்டா -1, z = 2 லாம்டா +3ன்னு இந்த y-யை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குது க்ளூ? அடுத்த க்ளூ RQவோட QRோட டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த QRோட டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை வச்சு லாம்டாவை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா x2 - x1 y2 - y1 அந்த ஃபார்முலா படி எழுதும்போது ரூட் ஆஃப் என்னவாயிடும், 3 லாம்டா -2 அதோட x -2 ஆயிடுமா? சாரி, PQவில் QR, அப்போ இது -1, இது என்ன வந்துடும், -1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போதைக்கு P யார்? சாரி, P வராது, Q. ஓகே, Qங்கிறது இப்போதைக்கு 3 லாம்டா -2, 2 லாம்டா -1, 2 லாம்டா +3. R யார்? R கொடுத்துட்டான், 1 3 3 3ன்னு கொடுத்துட்டான். இதை யூஸ் பண்ணி நாம் இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா 2 லாம்டா -1 -3 ஹோல் ஸ்கொயர் +2 லாம்டா +3 -3 ஹோல் ஸ்கொயர், இது கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 5ன்னு எடுக்கிறோம். ஓகே, அப்போது இது என்ன ஆகிடும், 3 லாம்டா -3 ஹோல் ஸ்கொயர் plus 2 lambda minus 4 whole square, 2 lambda whole square equal to 5. ரூட்டை எடுத்தோன்னா இது a plus b whole square, a minus b whole square, a minus b whole square, ரூட்டை அந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ 9 lambda square plus 9 minus 3 3s are 9, 9 2s are 18 lambda. அடுத்தது 4 lambda square plus 16 plus
ப்ளஸ் இல்லை மைனஸ், ஏ மைனஸ் பி தானே. அப்போது 2 4s are 8, 8 2s are 16 லாம்டா ப்ளஸ் 4 லாம்டா ஸ்கொயர். ரூட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனால இவனும் வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் அவ்வளோதான். ஓகே. தென் லாம்டா ஸ்கொயர் லைக் டேர்ம்ஸ்லாம் எடுத்தால் என்ன ஆகும்? 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 சரியா 17 லாம்டா ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 18 லாம்டா மைனஸ் 16 லாம்டாவை ஆட் பண்ணால் மைனஸ் 34 லாம்டா. அடுத்தது கான்ஸ்டன்ட்னு சொன்னால் 25, இந்த பக்கமும் 25 போயிருமா? அப்போ அந்த ஈக்குவேஷனாக நாம் இதை எழுதும்போது எப்படி கிடைக்கும் நமக்கு? 17 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 34 லாம்டா ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டாவை வெளியில் எடுத்தோன்னா 17 லாம்டா மைனஸ் 34 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 0 ஆர் 17 லாம்டா மைனஸ் 34 0ன்னு கிடைக்குமா? இதுலேருந்து லாம்டா என்ன ஆகிடும்? 34/17. ஓகே. தென் லாம்டா இஸ் 2. 0ன்னு லாம்டா வராததுனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்? லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ லாம்டா 2ன்னு கன்சிடர் பண்ணோன்னா வாட் அபவுட் q? 3 × 2 minus 2, 2 × 2 minus 1, அப்புறம் 2 × 2 plus 3. அப்போது q ஈக்குவல் டு 6 minus 2 4 ஆகிடுமா? கமா 4 minus 1 3யா? இது 4 + 3 7. அப்போ க்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்ன தெரியும்? பி தெரியும், க்யூ தெரியும், ஆர் தெரியும். அப்படி தானே? பி என்ன கொடுத்துருக்காங்க? -2, -1, 3. க்யூ என்ன கொடுத்துருக்காங்க? க்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 4, 3, 7. ஆர் கொடுத்துட்டாங்க 1, 3, 3. இப்போ எனக்கு இது மூலியமாக ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோடைய ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். இங்கே வெக்டார் பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1/2 mod ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ijk ஃபார்முலா முதல்ல எழுதுவோம். என்ன ஃபார்முலா அதுக்கு? mod ஆஃப் 1/2 mod. ஓகேவா? ஸோ 1/2 mod ஆஃப் PQ வெக்டார் கிராஸ் என்ன ஃபார்முலா? PR வெக்டார். ஓகேவா? இதான் ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? PQ கண்டுபிடிக்கணும். அப்புறம் PR வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். PQ வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்? Q 4 minus of -2 6i வெக்டார். அப்புறம் 3 minus of -1 ப்ளஸ்னா அது 4j வெக்டார். அடுத்தது 7 minus 3னா ப்ளஸ் 4k வெக்டார்னு கிடச்சோம். அதே மாதிரி PR 1 minus of -2 அப்படின்னும் போது 3i வெக்டார். 3 minus of -1ன்னும் போது 4 வந்துடும். 3 minus of 3ன்னு வரும்போது 0 வந்துருச்சு. ஸோ PQ இது கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ் ப்ராடக்ட்னா நமக்கு எப்படின்னு தெரியும் இல்லையா? கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? PQ வெக்டார் ப்ளஸ் PR வெக்டார் ijk. இப்போ 6 4 4 3 4 0. இதோட கிராஸ் ப்ராடக்ட் I வெக்டார் இன்ட்டு 0 minus 16 minus j வெக்டார் இன்ட்டு என்ன ஆகிடுவான்? 0 minus 12 plus k வெக்டார் 6 4s are 24 minus 12. Then it will be minus 16i vector plus 12j vector plus 12k vector. ஆனால் எனக்கு என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் PQ into PR அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு ரூட் எடுத்துடலாம். கரெக்டாக? ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய நம்பராக வர்றதுனால 1/2 போட்டுக்கலாமா? 1/2 போட்டுட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். அப்போ 1/2ன்னு போட்டோன்னா ஏன்னா பெரிய நம்பராக வர்றதுனால அதுக்கு இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்போது 1/2னா இவன் என்ன ஆகிடுவான்? -8i
ப்ளஸ் 6j ப்ளஸ் 6kன்னு ஆகிடும். இப்போ நாம் இது என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம். ரூட் ஆஃப் -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். தென் ஏரியா என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் 36 ப்ளஸ் 36ன்னா ரூட் ஆஃப் 136. ஆனால் அவன் கேட்டது ஏரியாவோடைய ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா 136. கரெக்டாக? இந்த 136ங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு தேவையான ஆன்சர் எது, 136.